குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அரசு கொண்டு ஒரு திட்டங்கள், நலத்திட்டங்கள் நல்ல விஷயம்தான். அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகுது, அதை அரசு துறை அதிகாரிகள் எந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வரைபடம், வீட்டுக்கான வரைபடத்துக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுறோம். இத்தனை நாளுக்குள்ள அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை சர்வே பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? அது அரசு துறை அதிகாரிகளோ அலுவலர்களோ பின்பற்றுவது இல்லைங்கிறது அந்த பிரச்சனை. அவங்க வந்து அந்த போதுமான காலத்துக்கட்டுக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டாங்க அப்படின்னா திருப்பி இந்த பயனாளி வந்து அந்த அரசு துறை அதிகாரி தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இது தவறும் பட்சத்தில் இந்த பர்டிகுலர் காலத்துல வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்காததுனால இந்த பயனாளி வந்து அந்த அரசு அதிகாரியோ அந்த அலுவலையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அங்க வரும்போது அவங்க ஒரு டிமாண்ட் கொடுக்குறாங்க, இவங்க அதை சீக்கிரம் வேணுமே அப்படிங்கிறதுனால பொது கொடுக்கணும். இது ஒரு காரணமா வச்சுக்கலாம். இதுதான் மெயின் காரணம் சொல்ல முடியாது, பட் இதுவும் காரணம். ஸோ சட்டங்கள்ல உள்ள விதிமுறைகளை கரெக்டா பின்பற்றினா இதுல வந்து ஒரு 50% விஷயங்களை கம்மி பண்ணலாம். ஒரு ஒரு விஷயத்துக்கு இந்த லஞ்சம் தடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் மனநிலையில இருந்து அவர் வந்து ஒரு புகார் கொண்டு போய் கொடுத்து அதை அந்த நடைமுறை சாத்தியத்துக்கு கொண்டு வரும்போது பெரிய சிக்கலான ஒரு போராட்டம் இருக்குது, உண்மைதான். அதை எளிமையாப்படுத்தணும். ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தர் போன்ல கூப்பிட்டு சொன்னா கூட அந்த துறை அந்த நடவடிக்கை எடுக்கிறதான ஆயத்தமான பணிகளை செய்யணும். அப்படி செய்யறது இல்லை. மற்ற மற்ற எல்லா புகார்களுக்கும் எப்படி நடைமுறை சாத்தியத்துக்கு கொண்டு வராங்களோ அதே மாதிரி யதார்த்தமான விஷயங்களையும் நடைமுறை சாத்தியத்தையும் இந்த துறையில வந்து அவங்க பிரதிபலிப்புக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி எளிமையான நடைமுறைகள் இல்லாதான் இல்லை. புகார் கொடுக்கறது மட்டும் இல்லாம கடைசி வரை அந்த வழக்கல் முடிச்சு அவருக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் புகார் கொடுத்தவங்களுக்கான நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதையும் அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஊழலுக்கு எதிராக ஒருத்தர் புகார் கொடுக்காருன்னா அவங்களுக்கு அரசு வந்து ஒரு சரியான பாதுகாப்பு வழங்குறது இல்லை. அந்த பாதுகாப்பு கட்டங்கள் வலுப்படும் பட்சத்துல இந்த மாதிரி ஊழல்கள் குறையக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல முக்கியமா காரணம் வந்து சுய ஒழுக்கம்னு வச்சுக்கலாம். நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து முடிவு எடுத்து அதுல அவர் டிராவல் பண்ணலாம். இன்னொன்னு வந்து அரசு துறை செயல், அரசு அதிகாரி செயல், அரசு அலுவலர் செயலையும் லஞ்சம் வாங்காம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை உண்டு பண்ணணும். இதுல என்ன எந்த இடத்துல வந்து சரியில்லாம போகுது அப்படின்னு பார்த்தா, நான் நேர்மையான முறையில ஒரு பட்டா அப்ளை பண்றோம் அப்படின்னா, நான் வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம், நான் தப்பாடுக்க வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பட்டா வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னா அதாவது வேணுக்குன்னு காலதாமதம் படுத்துறாங்க. அந்த இத்தனை நாளுக்குள்ள பட்டா கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருந்தும் அந்த அரசு துறை அதிகாரிகளோ அலுவலர்களோ பின்பற்றுவதில்லை. 7 நாள்ல பட்டா வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கிற விதியை வந்து இவங்க கண்டிப்பா பயன்படுத்தினாங்கன்னா இவங்க அந்த அவசரப்பட தேவையில்லை. இங்க 7 நாள் கிடைக்க வேண்டிய பட்டா வந்து 1 மாசம் தாண்டி போகும்போதுதான் அதை வேகமா வாங்குறதுக்காக மக்கள் வந்து அந்த ஒரு வழியை தேர்ந்தெடுக்கான ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இருக்கிற சட்டங்களை கரெக்டா பயன்படுத்தினாலே இந்த ஊழல்ங்கிறது ஒழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு.